கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர் நொய்யல் ஆற்றை சாயக்கழிவு நீர் கலக்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் துக்காச்சி கிராமத்தினர். அவர்களுடன் நமது செய்தியாளர் மனோஜ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். விரைவில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி தொகுதியினுடைய துக்காச்சி அப்படின்ற கிராமத்தில் நம்ம இப்போது இருக்கோம். நொய்யல் ஆறு ஓடி மிக செழுமையாக விவசாயம் செய்து பல்வேறு புகழ்களை பெற்ற நொய்யல் ஆறு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 18 கிராமங்களில் ஒன்று தான் இந்த துக்காச்சி கிராமம். ஆனால் தற்பொழுது குடிநீர் பிரச்சனையும் விவசாயம் இல்லாத ஒரு நிலையும் இங்கே இருக்கக்கூடிய மக்களை இடம்பெயர செய்திருக்கிறது. இங்கே என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, விரைவில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்யணும் அப்படின்றத அந்த மக்கள்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 18 கிராமங்கள்ல இருந்தும் மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு போறதாக சொல்லப்படுது. உண்மையிலே மக்கள் போறாங்களா? என்ன காரணம்? நான் துக்காச்சி, எனக்கு 62 வயசு ஆகுதுங்க. எனக்கு தெரிய இப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நவீன காலம் வர வர எல்லாம் விவசாயியோட அந்த டேமு கட்டி நல்லா இருக்கும் போதெல்லாம் தண்ணி நல்லா பாஞ்சது, எல்லாரும் நல்லா இருந்தாங்க. 14 வருஷம் ஆச்சுங்க தண்ணி கட்டு போய், இன்னும் எட்டனாவு இல்லாமல் காட்டுக்குள்ளே எடுக்கலைங்க. ஏதோ 2 வருஷத்துக்கு போகிற ஓட்டி தென்னை மரத்தை காய வைக்காத வச்சுருக்காங்க. எம்பறதெல்லாம் 14 வருஷம் ஆயிடுச்சுங்க. சுடுகாடோட சுடுகாடாக கிடக்குது. இதுக்கு மேலே இப்போ நான் என்ன பண்ணுறதுங்க? இங்கே அதோடு இல்லைங்க, இனிமேல் குடிக்கிற தண்ணிக்கும் பஞ்சம் வந்துட்டுதுங்க. இப்போ இந்த தண்ணியை குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை வருது? ஏன் இந்த தண்ணியில என்ன பிரச்சனை? வயத்தை எடுக்குதுங்க. வயத்தோடு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வயத்தால போகுதுங்க. காவேரி தண்ணி வந்து 15 நாளைக்கு 2 குடம் கூட வரமாட்டேங்குதுங்க காவேரி தண்ணி. இதனால அப்புறம் நாங்கள் தான் யார் இப்படி நீங்கள் வந்து கேட்குற சொல்கிறோம், நீங்களும் சரின்ட்டு போயிடுறீங்க மறுபடியும் அவ்வளவுதான். இப்போ ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் தேர்தல் நடக்குது. அது இல்லாம ஊராட்சி மன்ற தலைவர்னு ஒருத்தர் வந்து இருக்காங்க. அப்படின்றப்ப அவங்களுக்குலாம் இந்த விஷயத்த சொல்றீங்களா? அவங்க என்ன பண்றாங்க? நல்ல காரியம் பண்ணி கொடுத்தாருங்க. இந்த டேங்க் வந்து 5 வருஷம் ஆயிடுச்சுங்க அவர் வந்து பண்ணி கொடுத்து. அது தனி இல்லைன்னா இன்னைக்கு இதெல்லாம் நாசமாக போயிடுதுங்க, ஒன்றுமே வழங்காதுங்க. துக்காச்சி கிராமங்கிறதுக்கு அர்த்தமில்லாம போயிருமுங்க. உங்காம்பாளையம், முரளை, காட்டூர், துக்காச்சி, நடுப்பாளையம் ஒரே போர் சப்ளை பண்ணுதுங்க இந்த தண்ணிங்க. இப்போ இதுவும் கெட்டு போச்சுங்க. இது எல்லாத்துக்கும் பாதிப்படுதுங்க. இப்போ இந்த குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்லாது இங்க வந்து ஒரு காலத்துல விவசாயம் அப்படின்ற விஷயம் ரொம்ப அதிகமாகவே இருந்த விஷயம். சோழர் காலத்துல இருந்து விவசாயம் அப்படின்ற விஷயத்தை இங்க ரொம்பவே பெரிய அளவுல பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த விவசாயமும் அழிந்து போயிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் இங்க ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, உங்க இளமை காலத்துல நீங்க நல்லா வயசா இருந்த சமயத்துல என்னென்ன விவசாயம் பண்ணீங்க? என்ன கம்பு, சோளம், எள்ளு, கடலை, கரும்பு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த 10 வருஷம் அளவில் எந்த வசதியும் இல்லைங்க, தெரியுமுங்களா? எனக்கு 93 வயசு ஆகி போச்சுங்க. நிறையா எல்லாம் நேற்றாக இருந்தால் எங்கள் ஊரில் ஒன்றா இருந்துருங்க. எல்லாம் நல்லா இருந்தாங்கன்னா அது ஆளுக்கு ஒரு கார் வாங்கி போடுவாங்க. எல்லாம் கூப்பிட்டு பாதி பேர் குடியே போயிட்டுருங்க சாமி. இப்போ ஏன் விவசாயம் பார்க்க முடியல? என்ன பிரச்சனை இங்கே? அதே தண்ணியால் தான். தண்ணி வந்து அப்புறம் எங்கே போய் பார்க்குறதுங்க? கிணறு எல்லாம் காஞ்சி போச்சு. சாயப்பட தண்ணி வராது, அந்த தண்ணி பாக்கி வந்து பாஞ்சிக்கிட்டு இருந்தது. அது சாயப்பட தண்ணி வந்தோடனே அதை வந்து கேட்பார் இல்லை. சாயப்பட தண்ணி வந்தோடனே தென்னை மரம் காஞ்சி வச்சு வேண்டி வச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுங்க? இந்த நொய்யல் ஆறு அப்படின்றது ரொம்ப பழமையான ஒரு ஆறு. அப்பையிலேருந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நொய்யல் ஆறுல என்னதான், ஏன் தண்ணி வர்றது இல்லையா? இல்லை வர்ற தண்ணியில் என்ன பிரச்சனை? அதுக்கு எதுவும் முயற்சிகள் மேற்கொண்டீங்களா? அதாவது சாயப்பட தண்ணி நொய்யலாத்துக்கு வருது, அதனால தண்ணி கட்டி போச்சு. அதுக்கு முன்னே நொய்யலாத்து தண்ணியை நிறையா வெள்ளாமை சேர்த்தாங்க. கரும்பு, சோளம், நெல் ஏப்பட வெள்ளாமை எடுத்தாங்க. சாயப்பட தண்ணி தான் அப்படி பண்ணி போட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. திருப்பூர் சாயப்பட தண்ணி நல்லா இருந்ததுன்னா நொய்யலாத்து தண்ணி ஏன் ஒன்றா இருக்குது. இப்போ எங்கள் குடி தண்ணி அதனால தான் கட்டி போச்சுங்க, தெரியுமுங்களா? என்னவோ நீங்கள் சொல்கிறீங்க, என்னமோ நீங்கள் 5 வருஷத்துக்கு இருக்க வாரீங்க பாப்பா, எங்களை கண்ணை தொடச்சிட்டு போகிறாங்க. நிறையா பேர் சொல்லியாச்சுங்க பாவம். அதாவது இந்த நொய்யல் ஆறு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 162 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு ஆறு. இங்க திருப்பூர் இந்த சாயப்பட்டறை கழிவு கலக்கக்கூடிய இடத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு ஏறக்குறைய ஒரு 50 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த அனைத்து பாசன நிலங்களுக்கும் அது ரொம்ப பாசன வசதி இருந்த ஒரு ஆறாக இருந்தது. ஆனா தற்பொழுது இந்த சாயப்பட்டறை கழிவுகள் கலந்ததுனால அந்த விவசாயம் பார்க்க முடியல. அது இல்லாமல் குடிநீருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. இதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அந்த 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வெளியூர்களுக்கோ அல்லது வேறு எங்காவது ஒரு இடத்திற்கோ இடம்பெயரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமங்களை பொறுத்த வரைக்கும் குடிநீர் வசதி, மின்சார வசதி, இது மட்டும் இல்லாமல் உரிய போக்குவரத்து வசதி எந்த வசதிகளுமே கிடையாது. அப்படின்னு இருக்கப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு இடம்பெயரக்கூடிய ஒரு விஷயத்தை அதிகமாக
அதிகமாக்கி இருக்கிறது அப்படின்றது ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமாக இங்க இருக்கக்கூடியவங்க பாக்குறாங்க.